ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய பல வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் தான். ஏன்னாக்கா இங்கே நாரை வழிபட்ட ஆலயம், நாரை வழிபட்டு முக்தி பெற்ற ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருநாரையூர் என்ற ஊரில் இருக்குது. இங்கே வந்து இறைவன் பார்த்தீங்கன்னா சவுந்தரநாதரை நம்ம காட்சியளிக்கிறாருங்க. தலவிருட்சம் புன்னை மரம், இறைவி திரிபுர சுந்தரி, தீர்த்தம் செங்கழி தீர்த்தம், தேவார பாடல் பெற்ற ஆலயம். 1000-2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய ஆலயம். இந்த ஆலயம் சோழ நாடு காவிரி வடகரையில் அமைந்தது 33வது தலமாக அந்த தலம் விளங்குது. நம்பி ஆண்டா நம்பி வந்து தேவாரத்தையும் திருமுகத்தையும் தொகுத்து வழங்கினார் இல்லையா, அதுக்கு இந்த ஆலயம் தான் விளங்குது. நம்பி ஆண்டா நம்பியிலிருந்து பிறந்த தலமும் இந்த தலம் தான். இது பயங்கர சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் என்ன, துர்வாச முனிவர் வந்து சிவபெருமான் நினச்சி கடும் தவம் செஞ்சுக்கிறார். அப்படி கடுந்தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா வானத்துலேருந்து கந்தர்வர் வந்து தங்க வானத்தில் பறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பழங்கள் வந்து உணவாக எடுத்துகிட்டு போகிறது பழக்கம். அப்படி பழங்களை உணவாக உட்கொள்ளும்போது அதில் வந்து விதை வந்து நம்ம வந்து கீழே விழுது. தேவதத்தன் ஒரு விதையை கீழே போடுறாரு. அந்த விதையை பார்த்தீங்கன்னா நேராக வந்து துர்வாச முனிவர் மேலே விழுது. விழுந்தோடனே துர்வாச முனிவர் விழுந்தோடனே துர்வாச முனிவர் வந்து தவம் கலைஞ்சோடனே மிக கோபத்தில் வந்து கடும் சாபம் விடுறார். யாருக்கு? தேவதத்தனுக்கு. நீ வந்து நாரையாக பிறந்துட்டு தேவதத்தை எப்படியோ கெஞ்சி கேட்குறாரு, தெரியாது செஞ்சுட்டேன்ட்டு. துர்வாசம் வந்து மன்னிக்கிறதா இல்லை. நாரையா அப்போ எதுக்கு எனக்கு பாவ மனுஷன் இல்லையான்னு தேவரசர் கேட்குறாரு. அவர் என்ன பண்ண, தினமும் நீ வந்து கங்கை நீரை கொண்டு வந்து சிவபெருமான் வந்து பூஜை செய்யும், அப்போ வந்து உனக்கு பாவ மனுஷன் கிடைக்கும், சிவபெருமானுக்கு பாவ வருஷம் கொடுப்பார் சொல்லிட்டு போயிடுறார் துர்வாசர். சொல்லிட்டு போய் தேவதத்தை என்ன பண்ணுற, தினமும் இந்த கந்தர்வர் வந்து நாரையா சென்று கங்கை சென்று நீர் எடுத்து சிவபெருமானை தினமும் வணங்குறாரு. அப்படி தினமும் வணங்கி கொண்டு வர பட்சத்தில் ஒரு நாள் கடும் புயலும் மழையும் சேர்ந்து அடிக்குது. அப்படி அடிக்கும்போது அந்த நாரையால் பறக்க முடியல. இருந்தாலும் மனம் தள்ளாத நாரை என்ன பண்ணுது, எவ்வளோ முயன்று பறந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சிறகு வந்து உடஞ்சி விழுது. இந்த சிறகு உடஞ்சி விழுந்தது பார்த்தீங்கன்னா திருநாடு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதை வந்து சிறகு இழந்த ஒரு ஊர் இருக்குது. அங்கே பசுபதீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் மீறி இந்த நாரை என்ன பண்ண, தவழ்ந்து அங்கிருந்து தவழ்ந்து சிவபெருமானும் பூஜிக்குது. இவர் தவத்தை மெச்சி சிவபெருமானுக்கு அவருக்கு காட்சியளித்து முக்தி கழுகிறாரு. அதுதான் வந்து அதன் பேரில் திருநாரையூர் அந்த ஊர் விளங்குது. அந்த ஆலயத்துக்கு திருநாரையூர் சிறுநாரையூர் சௌந்தரேஸ்வரநாதராக நமக்கு காட்சியளிக்கிறார். இது ஒரு வரலாறு இருக்குது. இங்கே பொல்லா விநாயகர் இருக்கார். இந்த பொல்லா விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு விநாயகர். நமக்கு சுயம்புனா தானாக தோன்ற விநாயகர். இதுக்கு பவர் ரொம்ப அதிகம். இங்கே வந்து நம்பி ஆண்டா நம்பியுடைய தந்தை வந்து தினமும் இந்த பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் செய்து படைக்கிற வழக்கம் உண்டு. அப்படி படிக்கும் பட்சத்தில் இந்த நம்பியாட நம்பியுடைய மகன் நம்பிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. தந்தை தினமும் பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் படிக்கிறீங்க, அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுற, தன் மகனை தவறான ஒரு கருத்து சொல்கிறார். இந்த நான் படைக்கிற நெய்வேத்தியத்தை வந்து பிள்ளையாரே ஒன்றுவார்னு சொல்கிறார். இது என்ன பண்ணுற, நம்பியாட நம்பியுடைய மகன் வந்து உண்மை நினச்சிக்கிறாரு. இப்படியே சில காலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நம்பியாட நம்பியுடைய தந்தை வந்து வெளியூர் செல்ல வேண்டிய தேவை வருது. அப்படி தேவை வரும் பட்சத்தில் அந்த பிள்ளையாருக்கு வந்து தினமும் நெய்வேத்தியம் வந்து நம்பியார் நம்பி படைக்கிறதுக்காக போகிறார். மிகவும் சந்தோஷமாக போகிறார் நம்பியார். ஏன்னா நெய்வேத்தியத்தை பிள்ளையாருக்கு படைக்க போகிறோம், இந்த உணவு பிள்ளையார் அருந்த போகிறார், இதை நான் பார்க்க போகிறேன்னு சந்தோஷமாக அவர் போகிறாரு. போயிட்டு விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாரு. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உணவை உண்ணுன்னு சொல்லி விநாயகர் கேட்குறாரு. உணவு வைத்த உணவு அப்படியே இருக்குது. என்ன பண்ணுற, விநாயகர்கிட்ட தன் தந்தை கொடுக்குற உணவு நெய்வேத்திய உணவு சாப்பிட்றீங்க, நான் கொடுக்குற உணவு சாப்பிட மாட்டேங்கிட்டு அவர் முறையிடுறாரு. பலன் இல்லை, கெஞ்சுறாரு, கோபமாக பேசுகிறாரு, சண்டை போடுறாரு, அழுகுறாரு. இருந்தாலும் எந்த பலனுமே இல்லை. கடைசியாக என்ன பண்ண, நம்பிக்கு ஒரு கோபம் ரொம்ப இதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து நான் படைத்த நெய்வேத்தி நீங்கள் சாப்பிட்லாம், தன் உயிரை இங்கேயே விட்டு மாடுன்னு சொல்லிட்டு செவத்தில் தன்னை வேகமாக முட்டிக்கிறார். இதை பார்த்து விநாயகர் என்ன பண்ணுறாரு, நம்பியாட நம்பிக்கை வந்து காட்சியளிக்கிறார். காட்சியளிச்சுட்டு அந்த உணவை அவர் உண்றார். இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நிகழ்வுலேருந்து உண்மையான பக்திக்கு இறைவன் நம்மை ஆட்கொள்வார் சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது.
இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய 6 படைகள் 6வது படையாக இந்த தலம் நமக்கு விளங்குது. அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த பொல்லா விநாயகர் ஆலயம், திருநாரையூரில் சௌந்தரேஸ்வரர் கோயில். அதனால் இங்கே இருக்கிற ஆலயத்தை சென்று நாரைக்கே முக்தி பெற்று முக்தி பெற்ற ஆலயம் இல்லையா, அதனால் நம்ம வணங்கின முக்தி பெற மாட்டோமா, சக்தியும் பெறுவோம் முக்தியும் பெறுவோம். அதனால் இந்த ஆலயம் சென்று எம்பெருமான் ஈசனை வணங்கி இன்புற்று இறையருள் பெறுக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.